வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னுடைய கணவர் தான் சமைக்கிறாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அவங்க சமையல். டெய்லி வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் லீவு கிடைக்கும். அதில் தான் டெய்லி அந்த லீவு கிடைக்க அன்றைக்கி செய்ய மாட்டாங்க. ஒரு நாள் அவங்களுக்கா மனசு இன்ட்ரெஸ்டாக அப்படி செய்யணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் செய்வாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா செய்வாங்க. என்னால் முடியல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சமையல் பண்ணுவாங்க. நான் பக்கத்துலேயே நிற்பேன். இன்றைக்கி சரி வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவங்க தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. கட் பண்ணி எல்லாமே அவங்க தான் வச்சாங்க. மசாலா மட்டும்தான் நான் அரைச்சி வச்சுருந்தேன். தேங்காய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு மட்டும் நான் ரெடி பண்ணேன். மற்ற எல்லாமே அவங்க தான் ரெடி பண்ணாங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்ட சொல்லிட்டு பல்லாரி ஒரு 2 பல்லாரி அதை வதக்கி இஞ்சி, பூண்டு, தக்காளி, அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நல்ல தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டோம் அப்படின்னா அந்த இஞ்சி, பூண்டு எல்லாமே அதில் இறங்கிரும். சிக்கன் போட்ட உடனேயே நம்ம இதுக்கு தேவையான கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் சிக்கனை போட்டோம் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் டக்குன்னு வெந்துடும். ஏன்னா அதில் ரொம்ப வதக்கிட்டே இருந்தால் எண்ணெய் பிசுக்கில் அந்த உருளைக்கிழங்கு வேகாது. அதுக்கப்புறமா நம்ம அது கூட சிக்கனையும் போட்டு வதக்கணும் அப்படின்னா வதக்கிட்டு அந்த சிக்கன் மசாலாவையும் அதில் உடனே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த உப்பு எல்லாமே அந்த சிக்கனில் இறங்கிரும். அப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த உப்பு பக்கம் உரப்பு ஒரு பக்கம், மசாலா ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வரட்டி விட்டுறணும். மசாலா அந்த சிக்கன் மசாலாவை போட்டுட்டு தேவையான மஞ்சப்பொடி, வத்தப்பொடி அதெல்லாமே சேர்த்துட்டு நாங்கள் இந்த மசாலா பொடி இந்த பாக்கெட்டில் உள்ள மசாலா பொடி தான். அந்த ஃபுல்லாமே ஒரு பாக்கெட் தட்டிடுவோம். 1/2 கிலோவுக்கு அந்த ஒரு பாக்கெட் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதில் நாங்கள் வத்தப்பொடி சேர்க்க மாட்டோம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால வத்தப்பொடியெலாம் சேர்க்க மாட்டோம். அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் அது மட்டும்தான் கொஞ்சோள சேர்த்துட்டு நல்லா விரவிட்டு அந்த மசாலா அந்த எண்ணெய் அந்த எண்ணெயிலே அந்த கறி எல்லாமே அந்த மசாலா எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா நல்லா ஏறிடும் கறியில் அந்த மசாலா அந்த இது ஃபுல்லாமே ஏறிடும். அதனால் நல்லா வரட்டி விட்டுட்டு அது நல்லா இறங்க தட்டியும் நல்லா மூடி வச்சு சிம்மிலே ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். அப்படி இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அதனால் மூடி வச்சு இங்கே பாருங்கள் நல்லா வத்திருச்சா. இதையே கூட நம்ம ஒரு தொக்கு மாதிரி நல்லா சோறில் இப்போ விரவி சாப்பிடலாம். இருந்தாலும் நமக்கு காணாது. ஒரு 4 பேர் இருக்கிறதுனால நம்ம தேங்காய் ஊற்றினா தான் அந்த குழம்பு மொத்தமாக கூட்டு சேரும்ல. அதனால் கொஞ்சம் தேங்காய், வெங்காயம் அது மட்டும்தான் நான் அரைச்சேன். ஃபுல்லாக சேர்த்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி எல்லாமே நீ ஊற்றிட்டு எல்லாமே கரெக்டாக நான் தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்தேன். அப்போ இதுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக உப்பு ஆயிரும். அதனால் பார்த்துட்டு எல்லாமே இது பண்ணி பார்த்துட்டு தான் லாஸ்ட்டில் நான் உப்பு சேர்ப்பேன். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் உப்பு சேர்க்க மாட்டேன். அதனால் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான், தூரம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வரல. ஃபுல்லாமே நான் தான் பார்த்தேன். குழம்பு இறக்குற வரைக்கும் நான் கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டேன். இருந்தாலும் ஒரு குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. நமக்காக ஒரு குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னா அது தனி ஒரு பாசமும் அன்பும் கலந்த ஒரு சிக்கன் குழம்பு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.